Dear friends, welcome to Ben's Motive. வாழ்க்கை நமக்கு அமைதியை கொடுக்காது, ஆனால் அமைதியை தேர்வு செய்யும் சக்தியை கொடுக்கும். அதை புரிய வைத்தது ஒரு ஓவியம். ஒரு நாள் உலகின் தலை சிறந்த ஓவியர்களை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய ஓவிய போட்டி நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதற்கான பரிசு தொகையும் மிகப்பெரியதாக இருந்தது. ஆகையால் உலகில் பல பகுதிகளில் இருந்தும் எண்ணற்ற ஓவியர்கள் கலந்து கொள்ள வந்தார்கள். போட்டி நாள் வந்தது. போட்டியாளர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். அப்பொழுது போட்டியின் தலைப்பு அறிவிக்கப்பட்டது. த மோஸ்ட் பீஸ்ஃபுல் மொமெண்ட், மிக அமைதியான தருணம். அந்த செய்தியை கேட்டதும் ஓவியர்கள் தங்கள் மன கற்பனைகளை தாளில் உயிர்ப்பிக்க தொடங்கினார்கள். நதிகள், மலைத்தொடர்கள், அடர்ந்த காடுகள், இவை அனைத்தும் அவர்கள் ஓவியங்களில் அழகாக மலர்ந்தன. இறுதியில் முடிவுகளை அறிவிக்கும் நேரம் வந்தது. அனைத்து ஓவியங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டன. முதல் பரிசு பெறும் ஓவியத்தை அறிவிக்கும் தருணம் வந்தது. சபை முழுவதும் எதிர்பார்ப்புடன் நிரம்பியது. அந்த ஓவியம் வெளிப்படுத்தப்பட்டவுடன் ஒரு கணம் முழு அரங்கும் அமைதியாகியது. ஓவியர்கள் ஒருவர் ஆச்சரியத்துடன் நோக்கினார். ஏனெனில் அந்த ஓவியம் அவ்வாறு இருந்தது. கருமேகங்கள் சூழ்ந்த வானம், பயத்தை உண்டாக்கும் மின்னல், மழை பெய்ய தயாராக நிற்கும் கனமான மேகங்கள், புயலாய் வீசும் கொடிய காற்று. இதை கண்டு அனைவரும் குழம்பினார். அவர்கள் ஒருங்கிணைப்பாளர்களிடம் வந்து கேட்டார்கள், இதில் ஏதேனும் தவறு நிகழ்ந்து விட்டதா? அதற்கு அவர்கள் புன்னகையுடன் பதிலளித்தனர், நீங்கள் கூறுவது சரிதான். இத்தனை பரபரப்பான இயற்கை காட்சிகளை வரையப்பட்ட ஓவியத்திற்கு மிக அமைதியான தருணம் என்ற தலைப்பில் பரிசு வழங்கப்பட்டதற்கு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லவா? ஆனால் அந்த ஓவியத்தை சற்று நுணுக்கமாக கவனியுங்கள். அந்த புயலின் நடுவில் ஒரு விவசாயி தன் நிலத்தை அமைதியாக உழுந்து கொண்டிருக்கிறான். அவரது முகத்தில் பதட்டம் இல்லை, அவரது கண்களில் அச்சம் இல்லை, அவரது உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை மட்டுமே. அந்த இயற்கை எவ்வளவு கொந்தளித்தாலும் தன் கடமையில் அசையாமல் நிற்கும் அந்த மனிதனின் அமைதியான மனநிலையே அந்த ஓவியத்தை வெற்றி கூறியதாக மாற்றியது. ஒரு கணம் அரங்கம் முழுவதும் இடியென கைத்தட்டல் ஒலித்தது. அந்த ஓவியத்தை வரைந்த கலைஞரை அனைவரும் பாராட்டினார்கள். இயற்கையும் மனித மனமும் இரண்டும் ஒரு தன்மை கொண்டவை. இவை இரண்டிற்கும் நிலையான ஒரு நிலை இல்லை. இயற்கையின் அழகை கண்டு நாம் மகிழுவோம். அதே இயற்கையின் கோபத்தை கண்டு நாம் வலியும் அனுபவிப்போம். அதேபோல் நமது மனமும் சில நேரங்களில் சோதனைகள் தாங்க முடியாமல் சிலர் வாழ்க்கையை விட்டு விடுகின்றனர். சிலர் பிரச்சனைகளில் விட முயலுகின்றனர். ஆனால் ஆத்ம விசுவாசத்துடன் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு முன்னேறும் சிலர் மட்டுமே உண்மையான வெற்றியை அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு வெற்றி என்பது ஒரு விருப்பம் அல்ல, அடங்காத தாகமும் உறுதியான முடிவு. நம் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குவது நம்மால் மட்டுமே சாத்தியம். அதற்காக முதலில் நாம் நம்முடைய ஆறுதல் வட்டத்திலிருந்து, கம்ஃபர்ட் சோனிலிருந்து வெளியே வர வேண்டும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப்